ஜானகி நூற்றாண்டு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. கால சூழ்நிலைக்கு தக்கவாறு, அரசின் சூழ்நிலைக்கு தக்கவாறு ஆட்சி மாற்றம் ஏற்படுவது இயல்பு. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மாதிரி எந்த கட்சிக்கும் தொண்டர் நிர்வாகிகள் கிடையாது. இருவரும் தலைவர்கள் மறைந்தும் கூட இன்றைக்கும் நம் குடும்பம் போல் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றோம் சொன்னால் அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ள குணம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பம், குடும்ப கட்சி. அதே நேரத்தில் பல பேர் சொல்வார்கள் திமுக ஒரு குடும்ப கட்சி என்று. ஆம், குடும்ப கட்சி. அது திரு கருணாநிதியுடைய குடும்ப கட்சி. அது திமுக கட்சியுடைய குடும்ப கட்சி கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்தினுடைய உறுப்பினருடைய குடும்ப கட்சி. அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மட்டும்தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். ஆனால் அண்ணா திமுகவை பொறுத்தவரைக்கும் அண்ணா திமுக குடும்பத்திலே யார் உழைக்கிறார்களோ, யார் விசுவாசமா இருக்கின்றார்களோ, யார் வேணாலும் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக உழைத்தால் விசுவாசமாக இருந்தார். அதுபோல ஆட்சியிலும் அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராகலாம், நாடாளுமன்றம் அமைச்சராகலாம், ஏன் முதலமைச்சராக ஆகலாம். அண்ணா திமுகவை மட்டும் அதுதான் குடும்ப கட்சி அண்ணா திமுக கட்சி. திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்குள்ள வேறுபாடு இதுதான். அதோடு நம்முடைய தலைவர் வகுப்பு பாதையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் அண்ணா திமுகவும் ஆண்டிருக்கிறது நாட்டை, திமுகவும் ஆண்டிருக்கின்றது. இரண்டு ஆட்சியிலும் ஒப்பிட்டு பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்திலே அதிக ஆண்டு ஆட்சி செய்த கட்சி அண்ணா திமுக கட்சி தான். சுமார் 31 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கு. அந்த 31 ஆண்டு கால ஆட்சியிலே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்து சிறப்பான முறையிலே பணியாற்றியிருக்கிறார். அவருடைய மறைவுக்கு பிறகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்து சிறப்பான முறையிலே பணியாற்றியிருக்கிறார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 4.5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தந்திருக்கின்றது. சுமார் 31 ஆண்டு காலம் நல்ல ஆட்சி தந்த கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த 31 ஆண்டு காலம் நல்ல ஆட்சியில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு பல்வேறு துறைகளிலே நாம் ஏற்றப்பட்டிருக்கின்றோம். இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் மாநிலமாக விலகிக் கொண்டிருக்கின்ற சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு போடப்பட்ட திட்டம், அதனால் மக்களுக்கு கிடைக்கப்பட்ட நன்மை இன்றைக்கு நாட்டிலேயே முதன்மை இடத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பல்வேறு துறைகள் இருக்கின்றன. எல்லா துறைகளிலும் சாதனை மேல் சாதனை படைத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய தலைவர்களுக்கு, இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பிரம்மாண்டமான நினைவு மன்றத்தை நாம் எழுப்பினோம். பிரம்மாண்டமான நினைவு மன்றம். அதே போல பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நினைவிடத்தை நாம் புதுப்பித்துக் கொடுத்தோம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக அந்த 100 விழா எடுக்கின்ற அந்த தருணத்திலே பீச் ரோட்ல காமராஜர் சாலையில பிரம்மாண்டமான அந்த ஆட்சி 100 விழா ஆட்சியை நாம் அமைத்துக் கொடுத்தோம். அதே போல இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய முழு திருவுருவப்படத்தை சட்டமன்ற வளாகத்திலே வைத்ததும் அண்ணா திமுக ஆட்சியிலே தான். இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுக்கு அவருடைய பிறந்த நாள் என்று அரசு விழாவை எடுத்து அறிவித்ததும் அண்ணா திமுக ஆட்சியிலே. இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பீச் ரோட்ல
உயர்கல்வி வளாகத்தில் பிரம்மாண்டமான முழு உருவ வெண்கல சிலை அமைத்ததும் அதிமுக ஆட்சியில். அதோட பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு புகழ்மேல் புகழ் சேர்க்க நம்முடைய சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திற்கு நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரை சூட்டியதும் அதற்கு காரணமாக இருந்ததும் அதிமுக ஆட்சி. இப்படி நம்மை உருவாக்கிய தலைவர்களுக்கு நாம் நன்றி செலுத்திய ஒரே இயக்க தொண்டர்கள் நிறைந்த கட்சி அதிமுக கட்சி. ஜானகி நூற்றாண்டு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதிமுகவுக்கு வெற்றி என்பது எப்போதும் நிச்சயிக்கப்பட்டது ஒன்று என்றும் அவர் பேசியிருந்தார். மேலும் அதிமுக தான் அதிக ஆண்டு தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த கட்சி என்றும் பேசியிருக்கிறார்.